ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கோமாளி டிவி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா DJI MAVIC 3 ட்ரோனை பறக்க விட போகிறோம். இதுக்காக நம்ம எடுத்திருக்க லொக்கேஷன் மாதாவரம் ரவுண்டனாக்க எடுத்திருக்க ஏரி. இவர் தான் நம்ம தம்பி சிவா. ட்ரோன் புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன்னாரு. இவர் ட்ரோன் பைலட்டும் முடிச்சிருக்காரா. சரி, எல்லாத்தையும் வாயில சொன்னா எப்படி, எங்களுக்கு உங்கள் திறமையை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே தம்பி கேமரா கிட்ட ஓப்பன் பண்ணி ஜாய்ஸ்டிக்கை வெளியில் எடுத்துட்டாங்க. இப்போது ட்ரோனையும் எடுத்துட்டாங்க. ட்ரோனை வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ண போகிறது அந்த ஜாய்ஸ்டிக் தான். ஃபஸ்ட்டு 4 கார்னர் ஃப்ளையிங் விங்ஸையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்க. 4 விங்ஸையும் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கான பேட்டரியை செட் பண்ணுறாரு. ஸோ பேட்டரி செட் பண்ணதுக்கப்புறமா இதை டேக் ஆஃப் பொசிஷனுக்கு நம்ம பைலட் ட்ரோனை கரெக்டாக வைக்கிறாரு. சூப்பராக இருக்குது இது பார்க்கவே. ஒரு ரோபோட்டு அந்த பயங்கரமாக இருக்குது பார்க்க. சரி, இதை பறக்க விட்டு பார்ப்போமா. இதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, இந்த ஜாய்ஸ்டிக்கோட உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் கண்ட்ரோல் பண்ணணும். ஆன் பண்ணிட்டாங்க. லைட்டெல்லாம் எரியுது, விங்ஸ் எல்லாம் பறக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. வாவ்! இப்போ இது பறக்கிற பொசிஷன் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குல்ல. சுற்றி சுற்றி நம்மளையும் பார்க்குது. பார்த்துட்டு ஸ்ட்ரைட் ஸ்விங் அப்படின்னு பறந்து மேலே போகுதுங்க. அப்படியே சூரியனை தொடுற அளவுக்கு பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த வியூவே சூப்பராக இருக்கே. நம்ம ட்ரோன் எடுத்த வீடியோவை பார்த்துடலாமா? வாவ், சூப்பராக இருக்கே, செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து ஹை ரெசல்யூஷன் 4K அவுட்டு எடுத்துக்கலாம். இதில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. எந்த பொசிஷனில் போகணும், லெஃப்ட் ரைட் இல்லை அப்பு டவுனு பேன் பண்ணுறது எல்லாமே சூப்பராக இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணுறாரு. இப்போ நம்மளோட ட்ரோன் வந்து ரொம்ப குட்டியாக அழகாக தெரியுது. ட்ரோன் வந்து இப்போ ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. ஸோ கீழே இறங்கி வரும்போது இது பார்க்குற வியூ வந்து சூப்பராக இருக்குது. ஓகே, இங்கே கீழே 3 பேர் வந்து ஸ்விம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த தண்ணியில். அந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குது. இந்த ஸ்விம்மிங், இந்த லொக்கேஷன் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எப்படியோ இவ்வளோ நேரம் அமைதியையும் பொறுமையும் கடைபிடிச்சிட்டு வந்த நம்ம கல்கி, நீங்கள் விளையாடலாம் போதும், நானும் ட்ரோனை விளையாடிக்கிறோம், அப்படியே கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க அப்படின்னு ஓரமாக நிற்க வச்சிட்டாங்க. சரி, இவங்க பண்ணுற அனுப்புறீங்க, நீங்களே பாருங்கள். கிட்ட போகாதடா. அங்க பாரு பண்ணு, ஏதாச்சும் பண்ணு. என்ன பண்ணு, டான்ஸ் ஆடு. டேய் அது கிட்ட போ. சரி டேய், அங்க பாருடா. அது கிட்டக்கு போகாம நீ பண்ணத பண்ணு. கிட்ட போகாம இது இன்னொரு தடவை பண்ணு. இன்னொரு வாட்டி ரெடியா? இப்ப பண்ணு. இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு ஆக்ஷன் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் சின்ன வீடியோ தாங்க கிடைச்சது. சரி, இது சின்ன வீடியோவாக இருந்தாலும் அடுத்து வரப்போகிற பெரிய வீடியோவை நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம ட்ரோனு கீழே இருந்து டாப் வியூக்கு மேலே போகுது. சரி, இப்போது இந்த ட்ரோனை எல்லா இடத்துலையும் பறக்க விடலாமான்னு கேட்டால் கூடாது. இதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஏர்போர்ட், ஹார்பர், அப்புறம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ரெட் ஜோன்ஸு, இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் இதை பறக்க விடுறீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கு அந்த சிக்னல்ஸ் போயிட்டு உடனடியாக அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இதை ப்ராப்பராக படித்து தெரிஞ்சு ஒரு பைலட்டால் தான் இதை ஓட்ட முடியும். இப்போ இந்த ட்ரோனு மேலே போக போக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக தெரிஞ்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பக்கம் லேக் வியூ, இன்னொரு பக்கம் லேண்டு, அந்த ஆட்டோஸு, லாரிஸ் எல்லாமே குட்டி குட்டியாக ஆயிடுச்சு. நம்ம எங்கே இருக்கோன்னே தெரியல, ஒரு பாயிண்டில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பார்க்க இந்த லேண்ட்ஸ்கேப் வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இந்த ட்ரோனை கரெக்டாக ஆப்ரேட் தெரிஞ்சவங்க பண்ணிங்கன்னா இது சேஃபாக இருக்கும். அதர்வைஸ் நம்ம லேக் மேலே இந்த தண்ணி இருக்க ஏரியாவில் நம்ம எல்லாம் இதை ட்ரோனை பறக்க விட்டோம் அப்படின்னா இது சப்போஸ் மிஸ் ஆகி அந்த தண்ணியில் விழுந்தான்னா நமக்கு மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது, யூஸ் ஆகாது. இது கொஞ்சம் சிட்டிக்குள்ளே போய் பார்க்குறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வியூ பார்க்குறதுக்கே. வாவ், பில்டிங் எல்லாம் பாருங்களேன். இந்த லேக்கு, பில்டிங்ஸ், அப்புறம் இந்த நேஷ்னல் ஹைவே செம்மையாக இருக்குது. இது டபுள் ஏரி, இந்த சைடு ஒரு ஏரி இருக்கும், அந்த சைடு ஒரு ஏரி இருக்கும். சூப்பராக இருக்குது.
சரி, இதில் ஹோம் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நம்மளோட ட்ரோனு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் கரெக்டாக அவ்வளோ அழகாக ரிட்டன் திரும்பி நம்ம எங்கே டேக் ஆஃப் பண்ணுமோ அதே இடத்துக்கு அழகாக பொறுமையாக லேண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஹோம் ரிட்டர்ன் ப்ரெஸ் பண்ண உடனே அது எப்படி அழகாக யூட்டர்ன் அடிச்சுட்டு பொறுமையாக வந்து லேண்ட் ஆகிற லைவான வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ சொல்லிக் கொடுத்த பிள்ளை திரும்பி வந்த மாதிரி அவ்வளோ அழகாக அது வந்து லேண்ட் ஆகுது. பாருங்கள், கரெக்டாக அந்த டேக் ஆஃப் பண்ண இடத்துல லேண்ட் ஆகுது. சூப்பராக இருக்குது. சரி, இந்த வீடியோவை நமக்காக வந்து எடுத்த சிவாக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமாளி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.